நேர்களே, இந்தியா மற்றும் சீனா இடையே மீண்டும் மறுமலர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நட்புறவு அப்படின்றது இரண்டு நாடுகளுக்கும் ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியன்றதை ரெண்டு தரப்புலையிருந்தே தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது சில நாடுகளுக்கு பெரிய அளவில் ரசிக்கக்கூடிய முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. இங்கே அமெரிக்காவின் ட்ரம்ப் மட்டும் இல்லை, இங்கே நம்முடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுமே கூட இதை பெருசாக ரசிக்கலை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. பாகிஸ்தான் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க சீனாவை நம்பிதான் இந்த பிராந்தியத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் சீனாவும் இந்தியாவும் மீண்டும் கைகோர்க்கும் போது தனக்கு அங்கே பாதகமான சூழல் ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஓகே, இந்த பக்கம் நேபாள பொறுத்த வரைக்கும் இங்கேயும் தற்பொழுது நிலவரம் மாறி இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே நடந்த சந்திப்பு, அதனைத் தொடர்ந்து 50 நிமிடங்கள் நீடித்த பேச்சுவார்த்தை, இதனைத் தொடர்ந்து மீண்டும் வர்த்தக பாதைகள் திறக்கப்படும், கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு மீண்டும் வசதிப்படுத்தப்படும்னு நிறைய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில் நேபாளத்துக்கு ஏன் இதில் பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கும்போது இதற்கான பதில் என்ன தெரியுமா? நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனை. என்ன நேபாள் கூடவும் எல்லை பிரச்சனையா? என்ன சொல்றீங்கன்னு சிலர் கேட்கறது எனக்கு புரியுது. எஸ், நேபாள் கூடவும் நமக்கு எல்லை பிரச்சனை இருக்கு. சில பகுதிகள் தங்களுக்கு சொந்தமான பகுதிகள் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நேபாள் பதிவு பண்ணிட்டே வராங்க. அதை பற்றிலாம் தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க மேப்ல ஒரு 3 பகுதிகளை பார்க்குறீங்க. நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் 3 இடத்தை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஒன்று சிக்கிமில் இருக்கக்கூடிய நத்துலா கணவாய், இன்னொன்று இங்கே உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிப்புலேக் கணவாய், இன்னொன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷிப்கிலா கணவாய். இந்த 3 கணவாய்களை பொறுத்த வரைக்கும், இந்த பாசஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் இடையேயான வர்த்தக பாதையாக பல நூற்றாண்டு காலமாக இருந்த ஒரு பாதைகளாக இருக்கிறது. இந்த 3மே முக்கியத்துவம் 2 நாடுகளுக்குமே இருக்கிறதுன்ற பட்சத்தில் இப்போ பிரச்சனையின் மையப்புள்ளியாக மாறி இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்க்கும்போது இந்த லிப்புலேக் பாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கணவாய் தான். இந்த லிப்புலேக் பாஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு திரையில பார்க்கும்போது தெரியுது இல்லையா? இந்தியாவுக்கும் சீனா, நேபாள் 3 பகுதிகளும் இணையக்கூடிய ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறது. இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கு அப்படின்றத நம்மளால திரையில பார்க்க முடியுது. இந்த பக்கம் இந்தியா, இந்த பக்கம் சீனா, திபெத், இந்த பக்கம் நேபாளம். இந்த 3 நாடுகளும் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த லிப்புலேக் கணவாய். இந்த கணவாய் மூலமாக மீண்டும் வர்த்தகத்தை தொடங்க இந்தியா, சீனா இரு நாடுகளுமே பார்த்தோம்னா இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இன்னும் சில நாட்களில் இதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன. இது சம்பந்தமாக தான் நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி அங்கே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தின போது இதற்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கார். நேபாள பிரதமர் மற்றும் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய மந்திரிகள் அனைவருமே இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லிப்புலேக் கணவாய் மீது எங்களுக்கு நேபாள தான் உரிமை இருக்கிறது, அதை இந்தியாவிற்கு விட்டுத்தர மாதிரி இருக்கு உங்களுடைய நடவடிக்கை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு சீனா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லிப்புலேக் பாஸை பொறுத்த வரைக்கும் சீனா தரப்புல இருந்து நாங்கள் எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்கல, அது இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையேயான பிரச்சனை, அதில் நாங்கள் தலையிட விரும்பல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தற்பொழுது இந்த லிப்புலேக் கணவாயை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சற்று இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பகுதியில் எதன் அடிப்படையில் இங்க இவங்க நேபாளம் உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்க பாக்குறீங்க இல்லையா, இங்க உத்தரகண்ட் மாநிலத்திற்கும் நேபாளத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை கூட உங்களால திரையில பார்க்க முடியும். இந்த எல்லைக்கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா தரைவழி எல்லைக்கோடு கிடையாது, ஒரு நதி ஒன்று பாய்கிறது இந்த எல்லைக்கோட்டில். இந்த நதிக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் சாரதா நதின்வாங்க, அவங்க ஊரில் காளி நதி, மகாகாளி நதி என்று சொல்வார்கள். இந்த மகாகாளி நதிக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நேபாளத்திற்கு சொந்தமானது அப்படின்றது தான் நேபாளத்துடைய அரசியல் சாசனத்திலேயே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இது எப்போ இதை உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1816ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. அப்போ இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவோட சுகாலி ஒப்பந்தம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் கீழ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பகுதிகள் எல்லாமே நேபாளத்திற்கு பாத்தியப்பட்டவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்க பாருங்க, இந்த எல்லை பயணிக்கக்கூடிய அந்த நதி இப்படி கட் ஆகுது. ஸோ இந்த பகுதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே
இங்க நேபாளத்திற்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நேபாளம் தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதியில் லிப்புலேக் கணவாயை தொடர்ந்து காலாபாணி என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாமே நேபாளத்துக்கு உரித்தானவை அப்படின்றது தான் நேபாளத்தோட ஸ்டாண்டா இருக்கு. ஆனா இந்தியா தொடர்ந்து அந்த இடத்துல சாலை அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட பணிகளை கடந்த 2020ஆம் ஆண்டு மேற்கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் தான் இவங்க தங்களுடைய மேப்பை மாற்றி அமைச்சு இந்த பகுதிகள் எல்லாமே நேபாளத்தோடு ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக அவங்க காட்டியிருந்தாங்க. அப்பவே இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனா சீனா தங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்பயுமே நேபாளத்துக்கு இருந்துட்டு இருந்தது இந்த விவகாரத்தில். ஆனா இப்போ மறுபடியும் இதே சிக்கலுக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த லிப்புலேக் பாஸ், இந்த பாஸ் வழியா சீனாவும் இந்தியாவும் வர்த்தகம் மேற்கொண்டால் அது தங்களுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக நேபாளம் கருதுகிறது. அங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒருங்கிணைந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. ஸோ இந்த லிப்புலேக் பாஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ கைலாஷ்க்கு போகணுன்னா இந்த வழியாக தான் பயணமானது மேற்கொள்ளப்படும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இந்த பாஸ்ல கைலாஷ் மானசரோவர் யாத்ரி நிவாஸ்னே இருக்கும். அதாவது இந்த வழியாக கைலாஷ் மானசரோவர் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடங்கள் எல்லாம் இங்க இருக்கு. இங்க ஹோட்டல் எல்லாம் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த நிலப்பரப்பை பார்த்தா அச்சமூட்டும் விதமா இருக்குது. ஆனா இந்த வழியா நிறைய இந்துக்கள் அங்க கைலாச மலையை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். இங்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலை தான் நம்மால இந்த வழியா பார்க்க முடிகிறது. இங்க பாருங்க. ஸோ இந்த மலைப்பாங்கான இடத்துல போகக்கூடிய இந்த சாலை, இந்த சாலை வழியா, இதெல்லாம் இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த வழியா போய் இறுதியாக இங்க இந்த பாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கணவாய், இந்த பகுதியை நம்ம கடப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மலையை தாண்டக்கூடிய அந்த இடத்த உங்களால் பார்க்க முடியுது நான் நம்புறேன். ஸோ இந்த பகுதியை தாண்டி இந்த பக்கம் போனாங்களேன்னா சீன எல்லை வந்துடும். ஸோ சீன எல்லைக்கு உள்ள போனாங்களேன்னா தான் அங்கே பார்த்தீங்களேன்னா கைலாஷ் மலையை நோக்கி அவங்களுடைய புனித பயணமானது தொடரும். கைலாஷ் மலை இந்த பகுதிகளில் தான் இருக்கு. இந்த நிலையில் வரும் நாட்களில் இதற்கு சீனாவும் சரி இந்தியாவும் சரி ஒருங்கிணைந்து செயல்படும் பட்சத்தில் மற்ற நாடுகளை விடுங்க, நம்ம அண்டை நாடான நேபாளம் எப்படி இதை கையாள போகிறது, இந்த லிப்புலேக் கணவாய் அப்படின்றது அதோடைய முக்கியத்துவத்தை எப்படி அவங்க சர்வதேச அளவில் தொடர்ந்து வலியுறுத்த போறாங்க, அதை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே நேரத்தில் அந்த கணவாய் பகுதியில் தொடர்ந்து நிறைய வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள இந்தியா திட்டமிட்டிருக்கிறது. அதெல்லாம் எப்படி சாத்தியப்பட போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.